வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casa Grande. Life begins at 50. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338242242. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். Dr. Srivarmas. நேர்களே வணக்கம். இது சாணக்யா. திமுக காங்கிரஸ் கூட்டணி அதில் தொடர்ந்து நடந்தக்கூடிய பதற்றம், நித்தம் ஒரு பதற்றம் அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய வகையில் இந்த மோதல் கருத்து பரிமாற்றத்தின் வகையில் தற்போது போயிட்டு இருக்கு. இது எப்படி போகும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு யூக கணக்குகள் ஓடிட்டு இருக்கு. இதில் ஒருத்தர் ஒரு கருத்தாக தெரிவித்து வர இன்றும் சில கருத்துக்கள் வந்திருந்தன. அது பற்றிய முக்கியமான அப்டேட்ஸுடன் இன்றைய செவன்த் சென்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த செவன் சென்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுக்கு முக்கியமான ட்ரிகரிங் பாயிண்ட் என்னன்னா, காலையிலேயே ஒரு எக்ஸ் பதிவு, ட்விட்டரில் ஒரு பதிவு. திரு ப. சிதம்பரம் அவர்கள் இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டராக இருக்கக்கூடிய திரு ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார். இந்த விஷயத்தோட ஆரம்ப புள்ளி எது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய தொடர் நகர்வுகள், அவருடைய அதில் பினாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சத்திற்குல அந்த எது உச்சம் பெற்றது அப்படின்னா, தமிழக அரசை அவர் நேரடியாக விமர்சித்தது. யூபியுடன் கம்பேர் செய்து 2010 யூபியோட கடனோட தமிழக கடன் இவ்வளோ கம்மியாக இருந்தது, இப்போ பாருங்க யூபியை விட பல மடங்கு கடன் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு விமர்சித்திருந்தார். 2021 விட இப்போ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு விமர்சித்திருந்தார். இது திமுக மீதான விமர்சனம். கூட்டணி கணக்குகளுக்காக அவங்க ஆழம் பார்க்குறாங்க, இல்லை ஆழத்தையே நோண்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்தது. இதற்கு நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக திரு ப. சிதம்பரம் பதிலடி கொடுத்திருக்கிறார். யாருக்கு யார் பதிலடி? கூட்டணி கட்சிகள் பதிலடி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தா, இல்லை சொந்த கட்சிக்குள்ளேயே பதிலடியா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை தாண்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த விஷயத்துல ரொம்ப மோதல் போய் தமிழக காங்கிரஸ், டெல்லி காங்கிரஸ், அந்த லாபி இந்த லாபி அப்படின்னு மோதல்கள் கூட்டணி ரொம்ப ஒரு 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 ஷேக்கிங் நிலைமையில இருக்கிற, ஷேக்கிங் போட்டாக இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸ்மூத்தா செயல் பண்ணுமான்ற கேள்வி இருக்கிறது. என்ன நடக்கிறது கேட்கலாம் நமது ஆசிரியருடன். வணக்கம் சார். இதுல முதலான விஷயம் என்னன்னா, முதலாவதாக வெளியேறுகிறதா காங்கிரஸ்? வெளியேறினா தான் கேம். அவங்க வெளியேறணுங்கிற கட்டாயம் கிடையாது. அவர்கள் வெளியேறாத வரை எந்த கேமும் கிடையாது, யாருக்கும் கேம் கிடையாது. அது குழப்பம். திமுகவுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, தாவேக்காக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதிமுக கடுமையாக போட்டிட வேண்டியிருக்கு. அப்படி இருக்கு. அவங்க வெளியேறினா தான் மற்றவங்க நாங்கள் வெளியேறலாம் அப்படிங்கிற மனசில் நினைப்பில் இருக்கிறவங்களும் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து, 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அவங்க எல்லாருமே முட்டு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அது கடுமையான விமர்சன பார்வையாக தான். அப்போ திமுக என்ன செய்யுது அப்படிங்கிறத விட திமுக செய்கிறத நீ ஏன் சொல்ல மாட்ற அப்படின்னு இவங்களுக்கு கடுமையான பார்வை வருது. அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடமாக இருக்குது. இப்போ நீங்கள் இயல்பில் பார்த்தீங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் யூபி தமிழ்நாடு கம்பேரிசன் சொன்னார்னு கொஞ்சம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏன்னு சொல்லக்கூடிய வாஜ்பாய் பீரியடில் இருந்தக்கூடிய கூட்டணியாக இருக்கட்டும், யூபின்னு சொல்லக்கூடிய மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த கூட்டணியாக இருக்கட்டும், அப்போல்லாம் இவங்க அமைச்சர்கள் இருந்தபோது இவர்கள் தனித்து செயல்பட்டார்கள், தன்னிச்சையாக செயல்பட்டார்கள், விமர்சனம் வைத்தார்கள். நீங்கள் கப்பல் போக்குவரத்துறையும் தரைவழி போக்குவரத்துறையும் ஒன்றா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, நாங்கள் பதவியேற்க மாட்டோம்னு முரண்டு பிடிச்சாங்க. 1, 2, 3 ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டியதில்லைன்னு அழுத்தம் கொடுத்தாங்க. இதை மாதிரி பல டிசிஷன்ஸ் இவங்களுடைய விருப்பத்தை அவங்கள்ட்ட சொன்னாங்க. அவ்வளோ இண்டிபெண்டன்சி இருந்துச்சு. அப்போ காங்கிரஸ் கூட்டணியிலையோ பாஜக கூட்டணியிலையோ திமுக இருந்தால் அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் அவர்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ திரு பிரவீன் சக்கரவர்த்தி ஒப்பிட்டு சொல்கிறார். முன்னாடி யூபியும் தமிழ்நாடு எவ்வளோ கடனில் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ கடனில் இருக்கிறாங்க. அப்போ இதுதானே கவர்னன்ஸுக்கான அடையாளமாக தானே. ப்ளஸ் அடிஷனலாக அவர் என்ன சொல்கிறார், கடனுக்கும் ஜிஎஸ்டி, டெப்ட் வெர்சஸ் ஜிஎஸ்டிக்கான ஜிடிபிக்கான ரேஷியோ சொல்கிறார். அப்போ அது என்ன, நீ எவ்வளோ கடன் வாங்கியிருக்க, அதை வச்சு என்ன உருப்படியாக பண்ணியிருக்காங்கிறது குரோத் அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது ஒரு ஆரோக்கியமான விமர்சனம். இத்தனைக்கும் கூட அவர் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய தோல்வியை காட்டுகிறது, சரியாக செயல்படவில்லை அப்படின்லாம் ஒன்றுமே சொல்ல. அவர் இது நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு சொல்கிறார். அப்போ செல்வ பெருந்தகை எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, இது நீ பிஜேபிக்கு வக்காலத்து வாங்குறதா அப்படின்றார்.
இவர் சிதம்பரம் என்ன சொல்றாரு, நம்ம வந்து இதுக்கு வந்து கம்பேர் பண்ண முடியாது. இப்போ இவங்களுக்குள்ள என்ன சண்டை வரதுக்கான காரணம் என்ன? இது ஒரு ஆரோக்கியமான விமர்சனம், அவ்வளவுதானே. அப்ப இதுக்கு பூனைக்கு மணி கட்டக்கூடிய இடத்துல பிரவீன் சக்கரவர்த்தி வந்திருக்கிறார். உங்களுக்கு நினைவு இருக்கும், அவர் வந்து திரு விஜயை போய் பார்த்தபோது அன்னைக்கே பகல்ல 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லா சேனல்லையுமே அவர் மீது நடவடிக்கைன்னாங்க. 12 மணிக்கே நடவடிக்கைன்னா இன்னைக்குள்ள எவ்வளவு நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு இந்த அளவு கூட அரசியல் புரிதல் இல்லாமல் ஆர்வக்கோளாறு மட்டும்தான் இருக்கு. யாருக்கு? ஊடகங்களுக்குமே. எப்படின்னா இவங்க வந்து அவர் ராகுல் காந்திட்டையோ மற்றவங்கள்ட்டையும் சொல்லாமல், ராகுல் காந்தி அவர்கள்ட்ட நேரடியாக சொல்லாட்டா கூட, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பிரிகேடு ஒன்று புதுசாக உருவாயிருக்கு தமிழ்நாட்டில். எப்படி ஆல் இண்டியா லெவலில் சோனியா காந்தி ஒரு டீமு, சீனியர் மோஸ்ட் எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி ஒரு டீம் இருக்கு. ராகுல் காந்தி டீமில் தான் நமக்கு வந்து இப்போ இந்த எங்கே நம்ம ஊரில் மாணிக் தாக்கூர், இந்த கார்த்தி சிதம்பரம், இந்த மாதிரி எல்லாம் செல்லகுமார், இவங்கெல்லாம் வந்து எல்லாம் யூத் பூரா, அந்த நம்ம ஜோதிமணி, இவங்க எல்லாருமே யூத் ஃபுல்லாக அவங்க வந்து ராகுல் காந்தி தான் எங்களுக்கு கணக்கு அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. ராகுல் காந்தியை பார்த்து வந்தவங்க நம்ம ஏடிஎம்கே நம்ம எம்ஜிஆர் டீமு, ஜெயலலிதா டீம் அப்படின்னு வரும்ல அந்த மாதிரி. அப்போ இவங்கெல்லாம் என்ன விரும்புகிறாங்கன்னா, நாம் வந்து ஒரு பரிச்சார்த்த முயற்சி பண்ணி பார்க்கறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு. ஆனால் பழைய ஆட்கள் வந்து அதெல்லாம் கதைக்காதுங்க, நம்ம கையை சூடு போட்டுக்கணும்னு சொல்லி உட்காந்து அங்கே தான் உள்ள பிரச்சனை. அப்போ ராகுல் காந்திட்டையோ இந்த பிரிகேடோ வந்து பேசி வச்சுக்கிடாம இவங்க விஜயை பார்த்துருப்பாங்க நம்புற அளவுக்கு அவங்களுக்கு கண்ணை மறைக்குது பதவி. உங்களுக்கு புரியுங்களா? அது சொல்லிட்டு தான் போய் பார்த்துருப்பாருங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலை. அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். உங்களுக்கு நினைவு இருக்கும், ஏற்கனவே வந்து நாங்கள் 117 தொகுதிக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை தாவேக்கா கூட சேர்ந்தாங்க அப்படின்னா அவர் ஆளுக்கு பாதி தொகுதி கொடுக்க கூட தயங்க மாட்டார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல, லாஸ்ட் பண்ணி நம்ம பேசுவோம் 60 தொகுதியா 50 80 தொகுதி கூட எடுத்துக்கலாம், 120. அவர் 117க்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி சொன்னார். உங்களுக்கு புரியல? ஆளுங்கட்சி ஆளுக்கு பாதி, ஆட்சியில் ஆளுக்கு பாதி பேசலாம்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து நீங்கள் 234 தொகுதியில் நிப்பாட்டுறங்கிற தாவேக்காக இருக்கக்கூடிய பெரிய சவால். அவ்வளோ கேண்டிடேட் முதல்ல பிடிக்கணும். உங்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலான விஷயம். அவங்களை அவ்வளோ செலவழிக்கணும். இவர்கள்லாம் சராசரியாக திமுக அதிமுக ஆளுக்கு ஒரு 20 கோடி ரூபா பெர் கான்ஸ்டிடியூவன்சி செலவழிப்பாங்கும் போது 2 கோடி ரூபாவோட செலவழிக்க முடியாமல் என்ன ஆகும்? திரு சீமான் கட்சியிலே சொல்லுவாங்க 5 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சிருக்காங்க. நீங்கள் 10 லட்சம் செலவழிக்கலாம்னு வச்சுக்கோங்க, 10 லட்சம் × 234 எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அதுக்கே சீமான் எங்க போவாருங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப நீங்க ஒரு 5 கோடியா செலவழிக்கணும் வச்சுக்கிட்டீங்கன்னா × 234 யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்க 20-30 கோடி சொல்லுங்க. இது அப்ப வந்து பாதிக்கு பாதி கூட அவங்க போட்டிருக்கு. திரு விஜயோட சம்மதிப்பார். அது ஒன்றும் அவர் பிரச்சனை. நீங்க 100 வச்சுக்கோங்க, நான் 134 வச்சுக்கிறேன் சொல்லுவார். என்னாலும் கொடுப்பாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முதல்ல வெளியேறுதானா காங்கிரஸ் கட்சி தான் மேஜர் பார்ட்னர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதில் அதிகாரப்பூர்வ கணக்கில் நம்பர் 3 பார்ட்டி. தனிப்பட்ட முறையில் அந்த கெப்பாசிட்டி இருக்குதா இல்லையாங்கிறது டிபேட்டபிள் பாயிண்ட். ஆனால் இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அடுத்து அதிகமான சீட் வச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டி. நாங்கள் 63 தொகுதியில் தமிழ்நாட்டில் அதிகமாக போட்டிக்கிட்டு இருக்கோம். கலைஞர் இருந்தபோது நாங்கள் சரிபாதி தொகுதியில் நாங்கள் போட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு வந்து ஏன் குறைக்கிறீங்க? எங்களுக்கு கடந்த முறை கொடுத்த 40 கொடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அப்போ நான் ஏற்கனவே 2ல் ஏதாவது ஒன்று வாங்கணும் சார் அப்படின்னா தெர் இஸ் நோ மீனிங். வாங்கலன்னா எதுக்கு? நம்ம வந்து இன்னைக்கு தேதிக்கு இந்த ஆஃப்டர் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்குதுங்கிறது எல்லாரும் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு பியூட்டிஃபுல்லாக 5000 ரூபா கொடுக்கணும், 5000 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. பொங்கலுக்கு 5000 ரூபா இல்லை. அது இன்னும் கொஞ்சம் புதுசாக்கி போவாங்க. அப்போ அதிருப்தி இன்னும் பெருசாக இருப்பாங்க. அவங்க 5000 ரூபா கொடுப்பாங்க, வேற ஒரு தமிழ் புத்தாண்டுக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். வந்து அது திமுக எவ்வளோ ராஜேந்திரமா சரி, இப்போ ஜனவரியில் கொடுத்தா மறந்துடுவாங்க. தமிழ் புத்தாண்டு இல்லையே. இல்லை, அவன் சித்திரை திருநாள் சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் விடுமுறை கால சிறப்பு திரைப்படம் போடுறவங்க தானே. எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் தீபாவளின்னு சொல்லிட்டு போங்க, நாங்கள் விடுமுறை காலம் சொல்லுவோம். உங்களுக்கு லீவு தானே, அவ்வளோதான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ நீங்கள் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லாதீங்க. சித்திரை திருநாளுக்கான நான் கொடுன்னு சொல்லி ஏப்ரலில் வந்துச்சு வச்சுக்கோங்க. அதை முன்னிட்டு ஒரு 10 நாள் முன்னாடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. போலிங் ஒரு 10 நாள் முன்னாடி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் ஜனவரியில் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 3 கூட்டுப்பால் வன்கொடுமை நடக்கும், 3 யூனிவர்சிட்டியில் பிரச்சனை நடக்கும். நீங்கள் அதை தான் பேசிட்டு நான் 5000 ரூபா பேச மாட்டீங்க. அதனால வந்து அவங்க ராஜேந்திரமா பின்னாடி வச்சுக்கலாம். நம்ம 5000 ரூபா இல்லைங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இஷ்யூவாக நம்ம போயிட்டு இருக்கும்போது நாம தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சியில் சேவ் பண்ணுறோம். இப்போ திமுகவால் கூட்டணி கட்சிகள்ங்கிற நிலைமை போய் கூட்டணி கட்சிகளால் திமுகங்கிற நிலைமை வந்திருக்கு. அது வந்து விசிபிள். அதை பார்த்துட்டு தான் இவங்க நினைக்கிறாங்க. அப்போ டிமாண்ட் வெளியேறதா இல்லையாங்கிற கேள்வி நான் பதில் சொல்ல. அவங்க வெளியேறாங்கன்னு நான் சொல்ல. இவர்கள் வெளியேறினா தான் கேம்னு சொல்றேன். அது என்னுடைய விருப்பமாக சொல்ல, அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல. இவர்கள் வெளியேறாத வரை எந்த விஷயமும் சேஞ்ச் நடக்க போகிறது. இவர்கள் வெளியேறினா கேம் ஸ்டார்ட்ஸ். நீங்கள் வந்து அடிக்கடி போவீங்களா, கேம் ஸ்டார்ட்ஸ்னா ஓடிங்க. ஜஸ்ட் பிகன். அது வந்து இவர்கள் வெளியேறினா தான். அது வரைக்கும் ஜஸ்ட் பிகன் கிடையாது. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன, காங்கிரஸ் தான் அதற்கு வந்து அச்சாரம் போடணும். அவர்கள் அந்த தீவிரமான சிந்தனையில் இருக்கிறாங்க. நம்ம பின்னாடி இது பேசுவோம். திரு சிதம்பரத்துடைய ட்வீட் எல்லாமே காட்டக்கூடியது இன்னமும் அந்த விஷயம் செட்டில் ஆகலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இதில் தான் வந்து முக்கியமான விஷயம் வந்து கூட்டணி தர்மம் லக்ஷ்மண ரேகை அப்படின்ற விஷயம். திரு வைகோ அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னது, எங்களுக்கு கூட்டணி தர்மம்லாம் தெரியும்,
லட்சுமண ரேகைலாம் தாண்ட போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இது காரணம் என்னன்னா, திரு மாணிக்கம் தாக்கூர் வந்து விமர்சித்திருந்தார் துரை வைகோ அவர்களையும், விசிகாலையும், திரு ரவிக்குமார் அவர்களையும், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளையும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அவர்கள் வந்து கேட்டிருந்தார்கள். காங்கிரஸ் வந்து எடுக்கணும், அது கூட்டணி தரும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதற்கு திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பதில் கேள்வி எழுப்பி பதிலடியும் கொடுத்த நிலையில இன்னைக்கு வந்து லட்சுமண ரேகை என்ன அப்படின்றதும் கூட்டணி தர்மம் என்னன்றதையும் திரு துரை வைகோ சேர்ந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈழத்துல விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை நடத்துனது யார் அப்படின்னு வைகோட்ட கேட்டா அவருடைய லட்சுமண ரேகையும் கூட்டணி தர்மமும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்வாரா? அதுதான் தெரிஞ்சிருன்றேன். நான் வந்து இந்த பக்கம் இருக்கலாம், நான் சொல்ல மாட்டாருன்னு சொல்லுவாருன்னு சொல்ல, அது எனக்கு தேவையில்லாத நான் வந்து ஆர்வம் பண்றது. நான் என்ன கேட்கிறேன்னா, கூட்டணி தரும் லட்சுமண ரேகையும் இருக்குதா இல்லையாங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். எப்ப இலங்கையில விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை நடத்தியது யார், மஹிந்த ராஜபக்ஷ யாருக்காக நாங்கள் போரை நடத்தணும் சொன்னார் அப்படின்னு அண்ணன்ட்ட ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்டோம்னா தெரிஞ்சிருது. அவ்வளவுதான். நம்ம திசைகள் நான்குல திரு கனகராஜ் சொன்னாரு, இது வந்து கூட்டணி கிடையாது, சீட் ஷேர், இது தொகுதி உடன்படிக்கை தான். அது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லும், விடுதலை சிறுத்தைகளும் சொல்லும், மதிமுக சொல்லாது. ஏன்னா சொந்த சின்னத்துல இல்ல, மதிமுக இல்ல, அதை தாண்டி மதிமுக வந்து கிட்டத்தட்ட சரண்டருக்கு போயிருச்சு. அவர்கள் வந்து சின்னத்தை கொடுத்தது மட்டுமில்ல, கொள்கை கொடுத்தது மட்டுமில்ல, இனிமே நாங்க வந்து இதுக்கு மேல நாங்க வெளியே போக மாட்டோம்னு அண்ணன் கமலஹாசன் மாதிரி அவங்க வந்து ஒரு முழுக்க கம்ப்ளீட் சரணம் கொடுத்தாங்க. நாங்க வந்து அவர் நம்ம எப்படி நம்ம வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லுவோம்ல, அவர் வந்து ஒரு ஏடிஎம்கே காரராக இருக்க விரும்புறாரு. அங்கதான் பெரிய சிக்கலா இருந்திருக்கு. அவர் கரவேட்டி கட்டணும், நான் 3 முறை முதலமைச்சர் ஏடிஎம்கேல. அப்ப நான் ஒரு ஏடிஎம்கே காரன்னு விரும்பணும்னு நினைக்கும் போது நீ ஏடிஎம்கே காரனே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு ஒரு உறுத்துதல அந்த வேதனை தான் இவருக்கு. அவர் வந்து ஒரு திராவிட இயக்கத்துடைய ஒரு அடையாளமா அவர் இருக்க விரும்புறாரு. அப்ப திமுக ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கும். அட்லீஸ்ட் 2-3 தேர்தலுக்கு வந்து அப்படிதான் நிலைமை. அவங்க வந்து ஒண்ணும் இல்லாம காணாம போயிடுவாங்கிறது ஒரு 2-3 தேர்தலுக்கு அப்படி கிடையாது. அப்ப நம்ம திமுகல இருந்தோம் அல்லது திமுகவுடைய ஆதரவோடு இருந்தோம்னா ஒரு கௌரவம் கிடைக்கும். திமுகவோட ஆதரவு இல்லாமல் ஒரு திராவிட தலைவராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மரியாதை கிடைக்காம, நம்ம இவ்வளவு வருஷம் போராட்டத்துக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிடும். அப்போ திமுகவோட இருக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால அவர் கூட்டணி தர்மம்லாம் பேசுறாரு. இவர் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம பெரிய மரியாதை வச்சிருக்கோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுகவுடைய அன்றைய தலைமை இன்றைய தலைமை பற்றியும் இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். கூட்டணி தர்மம்னால இன்னொரு விஷயம், காலையில் மாநாட்டுக்கு வர்றேன்னு திருச்சியில் அறிவிச்சிட்டு மதியம் அப்படியே கூட்டணி மாறினவர். அது வந்து ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். காலையில் இங்கே கூட திருச்சியில் வந்து மாநாட்டில் வந்து இவருடைய கட் அவுட்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த கட் அவுட்லாம் கடுமையாக சிதைக்கப்பட்டது. அதுக்கான காரணம்னா இங்கே வர்றாருன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் தொடர்றாருன்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக கூட்டணிக்கு மாறினார். அதுக்கப்புறம் தேர்தலையே போட்டி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மாத்துறதுல வந்து எந்த தயக்கமும் இல்லாத உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து 2011 காலத்திலே வந்து முடிவுகள் எடுக்கிறதுல அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிற பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து தினமலரில் போட்டிருந்தாங்க. இது வந்து கூட்டணி தர்மம், இந்த லட்சுமண ரேகை அப்படிலாம் வந்து இவருடைய நீடை பொறுத்து இருக்குமே தவிர நீங்கள் வந்து கூட்டணி அப்படி ஃபாலோ பண்ணிடுவாருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து இங்கே கௌரவம் கிடைக்காதுன்னு இருந்துச்சுன்னா அதை இவர் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா திருப்பி அது 2ஆ நிற்குது. முந்தைய தலைமுறை அடுத்த தலைமுறை இவர் வந்து இப்படியே செட்டில் ஆகி நினைக்கிறாரு. ஆனால் திரு துரை வைகோ வந்து வைகோக்கு பிறகும் கட்சி தொடரணும்னு நினைக்கிறார். அப்போ நமக்கு கொஞ்சம் கௌரவம் இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கணும், அப்போ நமக்கு ஒரு கௌரவம் மிஞ்சினா தான் இருக்கணும். அதனால தான் அவர் வந்து திருச்சியில் வந்து நான் சொந்த சின்னத்தெலாம் போட்டிடுவேன், திமுக சின்னத்தில் போட்டிட மாட்டேன்னு அவர் அடம் பிடிச்சாரு. இந்த முறையும் நாம கேள்விப்படுறது திமுக கூட்டணியில் ஒரு சொந்த சின்னத்தில் போட்டிட்டு தான் கேட்பாரு. அந்த அழுத்தமும் துரை வைக்க தான் கொடுப்பாரு. இவரை பொறுத்தளவுக்கு நான் செட்டில் ஆகிட்டேன்னு முடிவு பண்ணிட்டார். இனிமே எனக்கு வந்து புரட்சி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ அவர் நடத்த போகிற நடைபயணம், நாளைக்கு நடத்த போகிற நடைபயணம் தமிழ்நாட்டில் அதிகமான தூரம் நடந்தவர் திரு வைகோ தான். திரு குமரி அனந்தன் இவங்க தான் அதிகமாக தூரம் நடந்தவங்க. திரு வைகோ போல பிரத்தன் வித்து நடந்தவங்க இன்னொருத்தர் கிடையாது. ஆனால் இந்த முறை அந்த நடைபயணம் வந்து ஒரு விமர்சனத்துக்கும் கேலிக்கும் உள்ளாகிறது. அவர் வந்து மதிமுக எங்க இருக்குன்னு தேடி பார்க்க போறாருங்கிற அளவுக்கு நம்முடைய இதில் திசைகள் 4 நிகழ்ச்சியில் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான இவர் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டார், வந்து முடிச்சிட்டாரு. நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து இதுக்கு மேலே வழங்கிட்டார். அதனால இவர் இந்த கருத்து சொல்றாரு. துரை வைகோக்கு அந்த கருத்து இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் அவர் விமர்சன பார்வையை வச்சார். ஓகே, இதுதான் இவங்க அப்படின்னா டபுள் கேம் ஆடுகிறதா திமுக? ஏன்னா திமுக வந்து தனது கூட்டணி கட்சிகள் எப்படி பிஜேபியில் சங் பரிவார் சொல்றாங்களோ அது மாதிரி திமுக பரிவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய கட்சிகள் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார்மேட்ல 2017 எல்லா தேர்தலையும் ஒன்றாக உடன்பிறப்பாகவே ஆகியிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவங்கெல்லாம் வந்து ஏவி விடப்படுகிறார்களா? டபுள் கேம் ஆடுகிறதா? திமுக தான் பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுதா? சரி அவங்க தெரியாம அடிச்சிட்டாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க சொல்றதே இவர் தான் அப்படின்ற மாதிரி திமுக மேல வந்து நிக்குதான்ற ஒரு கேள்வி, ஒரு பிம்பம் இருக்கிறது. கடைசி வார்த்தையில் கேள்வின்னு சொல்லிட்டு பாண்டே பாருமே மொத்த கருத்துன்னு சொல்லி பிடிக்குமா? உங்களை கருத்தை நீங்கள் சொல்லிட்டு பிடிக்கல. அது வந்து திமுக கூட்டணியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த கட்சியும் திமுகவுக்கு கடைசி வரை லாயலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இவர்கள் எல்லாருமே திமுக அதிமுக ஒன்றாக பார்க்கக்கூடியவர்கள் தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும்,
காங்கிரஸும் அதிமுகவும் கூட்டணி இருந்துங்கிறத மறந்துடாதீங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுக கூட்டணி இருந்தவங்க மறந்துடாதீங்க. விடுதலை சிறுத்தைகளே அதிமுக கூட்டணியில் இருந்து போட்டிட்டு தான் அவங்க அங்கீகாரமே பெற்றாங்கிறத மறந்துடாதீங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 எம்எல்ஏ ஃபேம் நாட் ராங் மூப்பனார் பீரியடில் இருக்கும்போது 9 எம்எல்ஏ இவங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிறோட அதிகமான, இன்னைக்கு 6 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. இதை விட அதிகமான எம்எல்ஏ கொடுத்தவங்க ஜெயலலிதா. முதல் தேர்தலே அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்களுக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தவங்க வந்து ஜெயலலிதாங்கிற பார்க்குறோம். நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ மதிமுக அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து அதிமுக கூட்டணிக்கு போகாதவங்க கிடையாது. ப்ளஸ் 2 பேருக்குமே அடிப்படை அதான் ஐ மீன் இவங்க எல்லாருக்குமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே காமனான ஒரு பாயிண்ட் உண்டு. என்ன அப்படின்னா 2 திராவிட கட்சியுமே சரியில்லைங்க, அது மனசில் இருக்கு. ஆனால் பிஜேபி வந்துட்டதுனால வளர்றதுனால அந்த கூட்டணியில் அதிமுக இருக்கனால இவங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லாமல் வந்து அது வந்து பொருந்தா கூட்டணியாக இருந்தாலும் விரும்பா திருமணமாக இருந்தாலும் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் வந்து டைவர்ஸ் நோக்கி போகிறத விட சேர்ந்து வாழ்ந்தவங்க தான் இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற வருது. இப்போ ஒரு எதிர் வீட்டில் புது மாப்பிள்ளை வந்தோடனே அங்கே வந்து ஆஃபர் மாறுது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இவங்க வருவாங்க, அவங்க திமுக டபுள் கேம் ஆடல, எல்லாருமே டபுள் கேம் ஆடுறாங்க. எவ்ரி அதர் பார்ட்டி. தாவேக்கா வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு தொடருதா? ஆமாம், ட்ரை பண்ணாங்க. அவங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிட மாட்டாங்க, சொல்ல முடியுமா உங்களுக்கு? புரியுங்களா? எல்லா பக்கமும் அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 கம்யூனிஸ்ட், யாரையுமே நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாத நிலைமை தான். நான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸ் கட்சியிலே டெல்லி ஒன்று இருக்கு, இங்கே கீழே ஒன்று இருக்கு. சிதம்பரம் வேற சொல்லுவார், கார்த்தி வேற சொல்லுவார். உங்களுக்கு புரியுங்களா? செல்வ பிறந்தகு வேற சொல்லுவார், மாணிக் தாக்கூர் வேற சொல்லுவார். அப்போ காங்கிரஸ் டபுள் கேம்னு சொல்லுவீங்களா? அப்போ வந்து ராகுல் காந்தி தான் வந்து குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டிலாட்டா சொல்லுவீங்களா? துரைவிக்க வேற சொல்லுவார், வைக்க வேற சொல்லுவார். ஏன்னா எல்லாருக்குமே ஆம்பிஷன் ஆஸ்பிரேஷன் வேறையா இருக்கு, நிதர்சனம் வேறையா இருக்கு. அப்போ இவங்களுக்கும் அதுதான், இவங்க வந்துட்டாங்கன்னு சரி. அதனால இப்போ இவங்க வந்து இது மாதிரி யாராவது 2 பேர் போனாலும் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் பாமக டாக்டர் ராமதாஸுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? தேமுதிக ட்ரை பண்றாங்க இல்லையா? அப்ப நீங்க இருக்கிறதே ஹவுஸ் ஃபுல்லா. காங்கிரஸ் என்ன கேக்குதுங்க? எங்களுக்கு ஒரு 15 சீட் கூட கொடுங்க. நான் கேட்கிறேன், இந்த 2 கமலஹாசன் பாமக டாக்டர் ராமதாஸ் பிரிவு தேமுதிக இந்த 3 பேர் தான் 3 சேர்த்து 15 கொடுக்க வேண்டியிருக்காதா அட்லீஸ்ட்? அப்ப அந்த 15 எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா நீ போறன்னா போய்க்கோங்கிற கணக்கு தானே. நான் உங்களுக்கு சொன்னா 175 போட்டியிட போறது இல்லைன்னு சொன்னேன்னா 182 தொகுதி போட்டியிட போறது. அப்ப எப்படி இவங்க 3 உள்ள சேர்த்து எப்படி சேர்ப்பீங்க? அப்ப நீங்க யாருக்கோ கொடுக்க ரெடியா தானே இருக்கீங்க, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ டபுள் கேம் ஆடுற திமுகவன்னா ஆமாம், டபுள் கேம் ஆடுற திமுக மட்டுமானா இல்லை. எவ்ரிபடி இஸ் பிளேயிங் தி ரோல். எது கடைசியில் கன்வென்ட் ஆகுதோ அது வந்து நாங்கள்லாம் அன்றிலிருந்தே ஒன்றாக இருந்தோம். உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல, அந்த 123 ஒப்பந்தம் ஞாபகப்படுத்தினால 123 ஒப்பந்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் அடம் பிடிச்சார் 2004-9. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ கலைஞர் வந்து 123 ஒப்பந்தம் வேணுமா என்றால் வேணும், ஆட்சியை பறி கொடுக்குற அளவுக்கு வேணுமா என்றால் வேண்டாம்னர். இதுதான் அவங்க ஸ்டாண்ட். உங்களுக்கு புரியுதா? வேணும் வேண்டாம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, வேணும் ஆனால் ஆட்சி பறி வேண்டாம். உங்களுக்கு புரியுங்களா? இதுதான். ஸோ இந்த டபுள் ஸ்டாண்ட் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கு, திமுகவுக்கும் இருக்கு. இதுதான் விஷயம் வருது. நீங்க சொன்னதே தான். அவங்க வந்து 2 பேரும் திரு ராகுல் காந்தி அவர்களே வந்து டெல்லி காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் தப்பான படம் போட்டுறீங்க. இந்த 2 ஒரே காங் தான். ஆமா, நீங்க செல்வ பெருந்தகை என்று இவர்கள் 2 பேர் தான் இப்போ முகமாக விஷயமாக. இந்த 2மே டெல்லி காங்குடைய முகம். இந்த 2மே டெல்லி காங்குடைய முகம். நீங்க டெல்லி காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ்னு சிதம்பரம் செல்வ பெருந்தகை ஒரு படத்தையும் இவங்க படத்தையும் போட்டுக்கணும். தீஸ் பீப்புள் ஆர் இன் தி சேம் பேஜ். இவர்கள் வந்து டெல்லியுடைய தலைமைக்கு நல்ல தகவல்களை சொல்கிறார்கள், உள்ள இருக்கக்கூடிய இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. நம்ம இல்லாம அவங்க ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்றாங்க. நம்ம வெளியே வந்துட்டோம்னா கேமே மாறிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், நம்முடைய சர்வேக்களை சொல்லியே டெல்லியில் பேசப்பட்டிருக்கு. எப்படி இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் சர்வே எப்படி இருந்துச்சு, செகண்ட் சர்வே எப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம டெல்லியில் இதெல்லாம் பேசியிருக்காங்க. வந்து முதல்ல வந்து இருந்திருக்கு இந்த மாதிரி போயிருக்குன்னு, சான்சஸ் ஆர் வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி நகருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அப்போ இவர்கள் வந்து வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க என்னன்னா நிதர்சனத்தை நம்ம பேசணும், நம்ம வந்து அரசனுக்கு ஆசைப்பட்டு புருஷனை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அந்த கணக்கில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கணக்கு தான் 2மே ரிசல்ட்டை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இவர்கள் எவ்வளோ வெல்வாங்க அப்படின்னு. அப்போ வந்து என்ன பார்க்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு எதிர்காலம் தேவை அப்படின்னா கூட்டணி மாறலாம், உத்தரவாதமான சீட்டு தேவை அப்படின்னா தொடரும். எது தேவைன்னு அவங்க தலைமை தான் முடிவு எடுக்கணும். ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா நீங்களே முடிவு. அவ்வளோ லாங் டேர்மா ஒரு கெயின் வந்து கட்சி வளர்ச்சிக்கு அது உதவலாம், சீட்டு கெயினுக்கு உதவாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நமக்கு சீட்டு தேவைங்க அப்படின்னா திமுக உள்ள தொடர்தான் சொல்லணும். அப்போ வந்து டெல்லியோட தலைமையுடைய கால் தான் ஃபைனல். மாநில தலைமை இங்கே சொல்லிட்டே இருக்கலாம், மாநிலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லிட்டே இருக்கலாம். இங்கே வந்து பிரச்சனை மாநில தலைவர் கூட்டணி தொடரதான் விரும்புகிறார். டெல்லி தலைமை ஒரு யோசனை பண்ணிட்டு. ஸோ மாநில தலைவருக்கும் டெல்லி தலைமைக்குமே அங்கே ஒரு முரண்பாடு கொஞ்சம் யோசிக்கணும். இதே பாயிண்ட் பாஜக அண்ணாமலைக்கும் அகில இந்திய தலைமைக்கு இருந்தபோது அண்ணாமலை வெளியே போறாரு, அண்ணாமலை ஓடி போறாரு, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எந்த மீடியாவில் அதை பற்றி ஏதாவது டிஸ்கஷன் இருக்கான்னு பாருங்க.
மாநில தலைமை வந்து இப்போ இவர் வந்து யார் விமர்சிக்கிறாரு? திரு செல்வப்பிரந்த யார் விமர்சிக்கிறார்? இவர் விமர்சிக்கிறாரு. திரு சிதம்பரம் யார் விமர்சிக்கிறாரு? இவர் விமர்சிக்கிறாரு. ஸோ காங்கிரஸ் கட்சி விமர்சிக்குது. புரியுங்களா? இதே மாதிரி நடக்காத போது அண்ணாமலை எல்லாரும் விமர்சிச்சாங்க. உங்களுக்கு புரியல? டெல்லி தலைமை கட்டுப்படுத்துதா? அண்ணாமலை வந்து அழுத்தம் கொடுக்கப்படுறாரா? அண்ணாமலை வந்து பிரஷர் பண்ணுறாரு? அப்படி இல்லையே. அப்போ அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். எது ஃபைனலுங்கிறது டெல்லி தலைமை முடிவு எடுக்கும். இன்னைக்கு திரு செல்வப்பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், திரு தங்கபாலிலேருந்து திரு சிதம்பரத்துலேருந்து மூத்த தலைவர்கள், இவங்க எல்லாருமே, இவர் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து நம்ம தொடர்ந்துடணும் திமுக கூட்டணியில் விரும்புகிறாங்க. இதை போன்ற இளைஞர்கள், திரு செல்லகுமார், திரு வேணுகோபால், திரு பிரவீன் கார்த்தி, இது மாதிரி ஜோதிமணி, இது போன்ற இளைஞர்கள் வந்து கார்த்தி சிதம்பரம், நம்ம ஒரு எப்போதான் நம்ம கட்சி வளர்றது, எப்போ பார்த்தாலும் நம்ம திமுக பெரியாளாக இருக்கும், நம்ம கூட நின்றுட்டு இருக்கோம், நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லை. இந்த இடம் தான் இது வந்து முரண் கிடையாது, கருத்து இது. அதில் வந்து என்ன பிரச்சனைன்னு திமுக விமர்சனம் பண்ணுறோமா இல்லையாங்கிறது போய் காங்கிரஸ் கட்சிகளே விமர்சனம் கிளம்பி இருக்கிறதா முக்கியமான விஷயம். திரு சிதம்பரம் இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காருன்னு சொன்னீங்கல்ல, யாருக்கு விளக்கம் கொடுத்துருக்காருங்கிற பதில் சொல்லணும்ல அவர்? திரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான். அவ்வளவுதான். அப்ப உங்க கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகருக்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல கட்சி இருக்கு. அது கேட்டா நாங்க ஜனநாயகமான கட்சி சொல்லிடுவாங்க. ஆனா பாஜக கேட்டா என்ன சொல்லுவாங்க? பாஜக வந்து அண்ணாமலை வேற, பாஜக வேற. அண்ணாமலையை பாஜக ஓரம் கட்டிருச்சு. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது அவருக்கு அழுத்தம் கொடுத்துச்சு. உங்களுக்கு புரியுங்களா? இவங்க பேசினா டெமோக்ரஸி. செல்வப்பெருந்தகை வந்து கடுமையா திட்டினார். பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கறதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. யாரும் சொன்னாரு? இவர் தான் சொல்றாரு. செல்வப்பெருந்தகையோட விமர்சனமும் சிதம்பரத்துடைய விளக்கமும் அகில இந்திய காங்கிரஸுக்கு, அப்போ மாநில காங்கிரஸ் வந்து அகில இந்திய காங்கிரஸ் விளக்கம் கொடுக்குது. இவர்கள் வந்து மற்றவர்களுக்கு டெமோக்ரஸி சொல்லுவாங்க. இதுல தான் வந்து ஒரு பெரிய விஷயம். எல்லாம் கூட்டணி உடையதா, அது போதா இது போதா அப்படின்னா, யார் இன்ஜின் யார் ஓடாத கார் அப்படின்ற இது யார் சொன்னா? திரு இபிஎஸ் அவர்கள் சொல்கிறார். ஒரு பிரச்சார அவருடைய பயணத்துல கும்மிடிப்பூண்டியில அவர் சொல்றாரு, திமுக அப்படின்ற ஓடாத காரை வந்து கூட்டணின்ற இன்ஜின் 10 வருஷமா இழுத்துட்டு போகுது. இப்போ அந்த இன்ஜின்லயே மக்கர் வந்துருச்சு, வேற இடத்துல பேசுறாங்க அப்படின்ட்டு எப்படி வந்து பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படின்னு சொன்னாரோ அதே டோன்ல வந்து காங்கிரஸ் வந்து இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தாவேக்காவை பேர் எடுக்காம சொல்கிறார். இதுல வந்து இதுல மெயின் விஷயம், எப்பவுமே வந்து திமுக தனித்தே தேர்தலில் நின்னதில்லை அப்படின்றத எல்லாரும் வாதமாக வைப்போம். அது வந்து ஃபேக்சுவலி பார்த்தோம்னா கரெக்ட் தான். அப்படி இருக்க யாரை ரைடு பண்றா? காம்ப்ளிமெண்டரியா கூட்டணியில் வச்சிருக்காங்களா, இல்ல அவங்கள சோலா நம்பி வச்சிருக்காங்களா? நீங்கள் ரொம்ப அதிசயமாக இருக்குது. நீங்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கும்மிடிப்பூண்டில் பேசுனது நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க. தமிழ்நாட்டில் எந்த சேனலும் அதை பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஏடிஎம்கேல ஏதாவது பஞ்சாயத்து நடந்தால் நான் ஓடி வர்றேன், ஏடிஎம்கே ஏதாவது பஞ்சாயத்து கூட்டிச்சுன்னா நாங்கள் அதை பேச மாட்டோம் அப்படி வச்சுருக்காங்க. எல்லா கட்சித்தரர்களுக்கும் கூட்டம் கூடுது சொல்லிட்டு இருக்காங்க. திரு விஜய்க்கு கும்மிடிப்பூண்டில் நடந்த கூட்டத்தை அவங்க பார்த்தாங்களான்னு பார்க்கணும். நம்ம வந்து இயல்பில் சொல்லலாம். திமுக கூட்டினாலும் கூட்டம் சொல்லலாம், அதில் குழப்பம் இல்லை. திமுக இப்போ வந்து மகளிர் கூட்டம் கூட்டினாங்க. எவ்வளவு சேர் இருந்துச்சு, எவ்வளோ சேரில் எவ்வளோ பரிசு பொருட்கள் இருந்துச்சு, எவ்வளோ வந்து பிங்க் கலரில் எவ்வளோ பை இருந்துச்சு. அப்போ நீங்கள் வருகிறதுக்கு வந்ததுக்கு போனதுக்கு நடுவில் வழிச்செலவுக்கு இங்கே வந்தப்புறம் ஆளுக்கு ஒரு பை இவ்வளோ கொடுக்குறீங்க. கும்மிடிப்பூண்டில் உட்கார இடம் கிடையாது, எல்லாருக்கும் நிற்க மட்டும்தான். அவ்வளோ இவர் வந்து பஸ்ஸில் நின்று பேசுகிறாரு. அங்கே கூட்டம்னா அவ்வளோ கூட்டம். திரு விஜய்க்கு எந்த கூட்டம் கூடியதோ அதற்கு குறைவில்லாத கூட்டம் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன போல கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கிடையாது. அவர் 180 சட்டமன்ற தொகுதியை கடந்து போயிட்டு இருக்காரு. திரு விஜய் அவர்கள் போனது பூரா மாவட்டங்களுக்கு. அந்த மாவட்டத்தில் பல மாவட்டம் வந்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஈரோடு மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட 10 மாவட்டம். திரு செங்கோட்டையன் அவருடைய தலைமையில் மேலாண்மைக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ, கொங்கு மண்டலம் பூரா ஊட்டியிலேருந்து தருமபுரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. புரியுங்களா? சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், தருமபுரி, கோயம்புத்தூர், ஊட்டி, கிருஷ்ணகிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இத்தனையிலேருந்து வந்து மண்டலத்தில் கூட்டி பேசினாங்களான்னு அண்ணன் செங்கோட்டையன் தெரியும். வந்த மாவட்டத்தில் அத்தனை தெரியும். அவ்வளோ பேரும் பேசி 1 லட்சம் பேர் பிளான் பண்ணி 45,000 பேர் வந்தாங்க. நல்ல கூட்டம், நோட். அப்போ அதை வந்து ஈரோட்டில் கூட்டம் அப்படின்னு, ஈரோட்டு கூட்டம் இல்லை, நான் தான் அது ஈரோட்டு கூட்டம் அல்ல, ஈரோட்டில் கூட்டம். அது நடந்த இடம் ஈரோடு. ஆனால் அசம்பிள் பண்ணது எல்லா ஊர்ல இருந்து. மாறாக இங்கே கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் கூட்டம். அதை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த கூட்டத்தை ஏதாவது ஒரு மீடியா இங்கே அட்ரஸ் பண்ணுதா? ட்ரோன் ஷாட்லாம் அதை எடுத்து காட்டுதா? அது காட்ட மாட்டேங்குதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு பக்கம் திரு எடப்பாடி பேசுறதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு வேறுபாடு உண்டு. என்ன அப்படின்னா, அவர் திமுக ஓடாத கார் என்றும் கூட்டணி கட்சியில் தான் என்ஜின் என்று சொல்லார். என்னுடைய கணக்கில் வந்து திமுக தான் அந்த என்ஜின், அது ஓடாத காருங்கிற கூட்டணி கட்சி தான். ஏன் அப்படின்னா, திமுக இவர்கள் யாருமே இல்லாமல் 2 கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, கமலஹாசன், தேமுதிக, பாமக, டாக்டர் ராமதாஸ் பிரிவு, காங்கிரஸ் யாருமே இல்லை அப்படின்னா கூட திமுகவால் ரொம்ப மோசமாக போனாலும் 20-25% எடுக்க முடியும். ஒஸ்ட் கேஸ் 20% எடுக்க முடியும். நீங்க எப்பவுமே சொல்ற மாதிரி யானைப்படுத்தாலும் குதிரை மட்டும், நோ டவுட். அவங்களால எப்படி ஒரு 7-8 சீட்டா சாதாரண ஒஸ்ட் கேஸ், நான் சொல்றது ஒஸ்ட் எவர் கேஸ். ஆனால் இவர்கள் யாராலையும் ஒரு சீட் கூட வாங்க முடியாது இன்னொரு கூட்டணி கட்சியில். இவர்கள் தாவேகா கூடயோ அதிமுக கூட திமுக கூட போகாம இதே மக்கள் நல கூட்டணி 2.0 அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. கூட காங்கிரஸும் சேர்த்து வச்சுக்கிட்டான்னு வச்சுங்க, யாராலையும் ஜெயிக்க முடியும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த
ஒன்று அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை சைவர்னாலும் போடலாம். தனி சைவருக்கு தனியாக மரியாதை கிடையாது. பக்கத்தில் ஒன்றோ ரெண்டோ இருந்தால் தான் மரியாதை. அப்போ வந்து இந்த இடத்துல என்னுடைய அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, திமுக ஓடாத கார் இந்த கூட்டணி என்ஜின்றார். என்னுடைய பார்வையில் சின்ன வேறுபாடு என்னன்னா, திமுக தான் என்ஜின், அது தனித்து இருக்குது, கேப்பபிள் ஆஃப் ரன்னிங். அதுக்கு 4 வீல் தேவைப்படுது. அப்போ அவங்க தான் வந்து கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காராக நான் வந்து கூட்டணியவும் என்ஜினாக திமுகவும் பார்க்குறேன், அவ்வளோதான். பட் அந்த நிலைமை இருக்குங்கிற உண்மை. அவர் சொன்ன உதாரணத்தில் இன்ஜினும் காரும் மாறுபடுதே தவிர அந்த நிலைமை இருக்குங்கிற முன்னாடி வந்து ஊடகங்களுடைய தயவில் தொடர்ந்து வந்து ஒரு 6-7 மாசமா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உடைய போது, ஏடிஎம்கே கூட தாவேக்கா சேரப்போது, ஏடிஎம்கே 2ஆ பிளந்துருச்சு, ஓபிஎஸ் வந்து வெளியே போயிட்டாரு, டிடிவி சேர மாட்டேன்ட்டாருன்னு இந்த ஏடிஎம்கே தவிர வேற டாப்பிக்கே பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அங்கே நார்மலாகவே ஒரு டாபிக் உருவாகி இருக்குது. இப்போயாவது அவங்க பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். இந்த என்ஜின் கார் வந்து உதாரணம் சரிதான். இல்லை, இப்போ பாமக ராமதாஸ் எங்கே போகிறாரு, அன்புமணி எங்கே போகிறாரு, விஜய் யார் அரவணைக்க போகிறார், யார் அரவணைக்க போகிறதில்ல அப்படின்ற விவாதம் தான் போகுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓடாத இன்ஜின், ஓடாத கார், யார் இன்ஜின் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கிறது, எழுந்து கொண்டே இருக்கும். தேர்தல் முடியும் வரை தொடர்ந்து நாமும் வந்து இணைந்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு சாணக்கியாவுடைய 7 சென்ஸில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.